வெல்கம் டு ஃபுட் அலைன்ஸ் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சில பல நாட்களுக்கு முன்னாடி வந்து நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்து இந்த கடைக்கு வந்தார். ஸ்ரீ கணபதி மிலிட்ரி மெஸ் இது. ஸோ அவர் வந்து மார்னிங்கில் வந்து வீடியோ போட்டார், மீல்ஸு அந்த மாதிரி எல்லாமே. ஸோ நான் வந்து நைட்டில் வந்து போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ நைட்லேயே கூட காமிச்சிடலாம் நம்மளுக்கு இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு சொல்லி நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஸோ அவர் வீடியோ பார்த்து தான் வந்தேன், அது கூட நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இர்ஃபான் ப்ரோனாலே வந்து அவர் தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஸோ அவரை பார்த்து தான் நான் வந்து இந்த இதில் வந்து வந்தேன் யூடியூப்லேயே. ஸோ வாங்க உள்ளே போய் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ எந்த சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்ஸ்க்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே வாங்க, ஓனர் நிற்கிறார் கடையோடது. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓனர் சன்னு நிற்கிறாரு. ஸோ வாங்க கேட்போம். ஆனால் உங்கள் பேர் என்ன? சரவணன். சரவணன் தானே. நம்ம கடை வந்து எத்தனை வருஷமா இந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்சு 74 வருஷமா இருக்கு. 24 வருஷம். 75 years. 75 இயர்ஸா? 75 இயர்ஸா வந்து இந்த கடை வந்து இங்கே இருக்காங்க கைஸ். அண்ட் நம்ம கிட்ட என்ன ஃபேமஸ் டிஷ்ஷஸ் நம்ம கிட்ட? ப்ரான் ஆப்பல் தோசை, கடம்பு ஆப்பல் தோசை, அப்புறம் மட்டன் பொடிக்கறி ஆப்பல் தோசை, சிக்கன் கறி தோசை ஒன்று, ப்ளஸ் பாயா ஃப்ரை, கலைகறி ஃப்ரை, எல்லாம் மட்டன் எல்லாருமே இருக்கும். டோட்டலாக எல்லாமே இருக்கும். அண்டு மக்களே எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அண்ட் நம்மளோட கடையோட அட்ரஸ் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே சொல்லுங்கள்? கடை வந்து நம்பர் 17 விவி கோர்ஸ் சூளை. எல்லாம் சூளை போய்விடும். சூளை நம்மளுக்கு சூளை. ஆமாம், பர்ஷோக்கம் பக்கத்தில், பெருமேட் பக்கத்தில் இருக்குது. கைஸ் கேட்டிருப்பீங்க அட்ரஸ் கூட. நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துட்றேன், மேப்ஸ் இது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கைஸ். ஸோ மக்களே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பாயா ஃப்ரை கொடுத்துருக்காங்க அண்டு வாழை இலை. ஸோ பனானா லீவ்ஸை சாப்பிட்டா வந்து ஹெல்த்துக்கு நல்லது சொல்லுவாங்க. ஸோ வாங்க முதல்ல தண்ணியை தெளிச்சுப்போம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு பனானா லீஃபில் வந்து நான் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு பாயா. ஸோ பாருங்கள், இதுதான் பாயா ஃப்ரை. இது ஆக்சுவலி ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டா எடுங்க ஹாயா. இது மொக்கையாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் திட்டுவீங்க, இல்லை மனசுலேயே திட்டுவீங்க என்னடா சொல்கிறேன்ட்டு. ஸோ இன்னும் சில பல டிஷ்ஷஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்டு இந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இலைன்னு நினச்சி நான் இதில் தண்ணியை தெளித்து ரெடியாக இருந்தேன். பார்த்தா நம்மளுக்கு பெரிய இலையாக கொடுத்து ஸோ எறா உள்ள ஆம்லேட்டெல்லாம் வச்சு தந்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு. ஸோ தொக்கு பாருங்கள், எறா தொக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஸோ பாருங்கள், எறா தொக்கு உள்ள 2 ஆம்லேட்டு போட்டு, சாரி ஹாஃப் பாயில் போட்டு எறா தொக்கு ஃபுல்லாக எனக்கு வேங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், ஆஹா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து மடித்து தராங்க இவங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, ஒரு செம்மையாக இருக்குது, டெம்ப்ட் ஆகுது பார்த்தோன்னு. வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை பண்ணுவோம். அந்த தொக்கோடு எடுத்து சாப்பிட சொன்னாங்க. இங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குங்க,
அவங்களே சொல்கிறாங்க இந்த தோசை எப்படி சாப்பிடணும்னா முதல்ல வந்து தொக்கு எடுத்துணுமா கொஞ்சம் அந்த மஞ்சக்காரம் இருக்கு இல்லையா உள்ள, ஸோ அதில் டிப் பண்ணிக்கணுமா. ஐயோ பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. வா தரமா இருக்கு. நோ சான்ஸ், நோ வேர்ட்ஸ் இந்த தோசைக்கு. சூப்பர். ஸோ அடுத்தது வந்து பாயா. மசாலா பாருங்க, பாயாவோட மசாலா பாருங்க. நாங்க ட்ரை பண்ணுவோம் பாயா. இது டிஃப்ரெண்டா இருக்கு பாயா. நல்லா மேலே பெப்பர்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மேலே தராங்க. சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாயா நான் சாப்பிட்டது இல்லை. ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஃப்ரை பண்ணி தராங்க அந்த பாயாவை. அந்த மசாலாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலேயே அவங்க வந்து ஃப்ரை பண்ணி தராங்க. அண்ட் இவங்க வந்து ஆனியன் இதிலெல்லாம் போடலை. ஸோ அதோட ஃப்ளேவர் என்ன போயிடும்னு சொல்கிறாங்க, அந்த ஒரிஜினல் ஃப்ளேவரு. ஸோ அதனால் வந்து ஆனியன்லாம் எதுவுமே போடல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேறு டிஷ்ஷு வருது. அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த கிரேவி எல்லாம் இன்னொன்னா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. இப்போ மக்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் லாப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் லாப்பா பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி அவங்களே கட் பண்ணி பீஸா மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ எதை எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஐயோ சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. எடுத்தோன்னே எனக்கு வந்து கிரீன் சில்லி வாயில் வந்துருச்சு. அதோட வந்து அடித்து சாப்பிடும்போது வந்து அந்த ஸ்பைசினஸ் நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக. மேலே நல்லா அந்த பரோட்டா வந்து கிறிஸ்பியாக பண்ணிடுறாங்க. ஒரு நல்ல விஷயமே நான் சொல்லுவேன். செம்மையாக இருக்குது. இப்போ பரோட்டா வந்தோடனே நான் உங்களுக்கு இது டெஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். எல்லா கிரேவியும் இருக்குது. எந்த கிரேவி பக்காவாக இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ கைஸ் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், பாஸ்மதி ரைஸில் தான் இங்கே பிரியாணி வந்து செய்கிறாங்க. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ லெக் பீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் எவ்வளோ பெரிய லெக் பீஸ் பாருங்க. எனக்கு இந்த பிடிச்ச விஷயமே வந்து சிக்கன் நல்லா சாஃப்டா குக் ஆகுது பாருங்க, தெரியுதா? செம்ம சாஃப்ட். வாங்க பிரியாணி ஃபர்ஸ்ட் பைட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஒரு செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு பிரியாணி. இந்த சிக்கன் அந்த மசாலா கரெக்டாக இருக்கு. அண்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னா சட்டலாக இருக்கு கொஞ்சம். ஓகே நல்லா இருக்கு, டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு பிரியாணி. ஸோ அடுத்தது டிஷ் வருது, என்ன வருதுன்னு தெரியல. ஸோ வந்தோடனே நான் அது கூட உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி ஏன்னா க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருக்குது, அதனால தர முடியல டிஷ்ஷஸ். ஸோ ஒன்று தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதனால தான் வாங்க அடுத்த டிஷ் என்ன வருதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ பரோட்டாவோட நான் இது எல்லாமே நான் உங்களுக்கு கிரேவி சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க பரோட்டா சாப்பிட்டு சொல்கிறேன். நண்டு கிழங்கு, நண்டோட வாசம் தெரியுது. அதோட என்ன சொல்றது, அந்த கிரேவி நல்லா இருக்கு. மசாலா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, சூப்பராக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கு இந்த குருமா கூட. பட் பேர் மறந்துட்டேன், என்ன பேர் தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ் குருமா இருக்கு. வெஜ் குருமா இல்லை, ஆக்சுவலி இது தலைகறி. அந்த தலைகறியோட வாசம் வாயில போட்டோன்னே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது, சூப்பராக இருக்கு. அந்த தேங்காய்லாம் போட்டு செய்கிறாங்க, செம்ம குருமா. நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பாயா கிரேவி போல.
பாயா கிரேவி, அந்த பாயாவோட ஸ்மெல் நல்லா தெரியுது. அந்த பாயா வந்து எப்படி ஒரிஜினல் நீங்கள் தெரியும்னா அந்த நல்லா வந்து பிசு பிசுப்பாக இருக்கும். பாயா கிரேவி நீங்கள் இது பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் அந்த பிசு பிசு எல்லாமே. ஸோ பாயா ஒரிஜினல் பாயா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மட்டன் குருமா. ஸோ மட்டனு நல்லா இருக்கு. மட்டன் குருமாவோட நல்லா இருக்கு, ஸ்பைசியாக இருக்கு. இத்தனை குருமாவில் எனக்கு என்ன குருமா பிடிச்சிருக்குன்னா தலைகறி குருமா, அப்புறம் பாயா, பெப்பர் பாயா, மட்டன், இந்த மூணுமே சூப்பராக இருக்குது. இதை ரெண்டுத்தை விட இந்த மூணு வந்து தாறுமாறாக இருக்குது. ஸோ அடுத்த டிஷ் என்ன வருதுன்னு தெரியல. ஸோ அது கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் மக்கள். ஸோ கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலு நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வந்து ஆஃப் பாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு, சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிடலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான் சிக்கன் ரைஸு. ஆக்சுவலி பாடி அவ்வளோதான். ஆக்சுவலி எதுவுமே நான் சாப்பிட்டேன் நிறையாவே. ஸோ ரைஸ் சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆசையாக இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ சிக்கன் ரைஸு, ஸோ பாருங்கள் நிறையா சிக்கன் போட்டு மாவு இல்லாமல் ஃபுல்லாக சிக்கனாக தான் இருக்குது. அப்படியே சாலிடாக இருக்குது சிக்கனு. மாவாக பாதி எடுத்து மாவெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல். வாங்க ஃபஸ்ட்டு பைட்டாக போயிடுவோம். சூப்பராக இருக்குங்க சிக்கன் ரைஸுங்க, வேறு லெவலு. நல்லா வேலை நான் மிஸ் பண்ணல. மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன சொல்கிறது, வருத்தப்பட்டிருப்பேன். அந்த சிக்கன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃப்ரைடு சிக்கன் போடுறாங்க அங்கே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா, என்ன மசாலா யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, நல்லா மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணி அந்த சிக்கனில் போடுறாங்க. சாரி, அந்த ஃப்ரைட் ரைஸில் போடுறாங்க. சூப்பராக இருக்குது அந்த சிக்கன், அந்த ஃப்ரைட் ரைஸ் அந்த மசாலாவோட சாப்பிட்றது வேறு லெவலுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆஃப் பாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒன்று ஆஃப் பாயில் இல்லைன்னா வந்து கலக்கியோட முடிச்சுட்டு. ஸோ வாங்க ஆஃப் பாயில் அப்படியே எடுத்து ஆஃப் பாயில் கூட நல்லா இருக்கும். ஆஃப் பாயில் எப்படின்னா நல்லா இருக்கும்னு கேட்டுருக்காங்க. நல்லா இருக்கு, அந்த மேலே பெப்பர்லாம் போட்டு சூப்பராக தந்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ், இது எல்லாமே நான் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுவேன். மக்களே எல்லாமே சாப்பிட்டு பார்த்ததுல எனக்கு வந்து பர்சனலாக என்ன பிடிச்சிருந்ததுன்னா அந்த எறா ஆம்லெட் தோசை கொடுத்தாங்க. வேற லெவலில் இருந்தது அந்த எறா ஆம்லெட் தோசை. அண்ட் அந்த லாப்பா, சிக்கன் லாப்பா கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த சிக்கன் லாப்பா கூட. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தாங்க, தரமாக இருந்தது. அண்ட் அந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி, தலைக்கறி கிரேவி அண்ட் பாயா கிரேவி மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். அண்ட் பெப்பர் பாயால தரமாக இருந்தது. நல்லா ஃபஸ்ட்டு டைம் நான் சாப்பிட்டேன் அந்த மாதிரி டைப்பில். எப்போவுமே நான் ஷேர்வாவில் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை வந்து ஃபஸ்ட்டு டைம் சாப்பிட்டேன். ஏன் இது நான் காமிக்கிறேன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஏற்கனவே வந்து இர்ஃபான் ப்ரோ வந்து காமிச்சிட்டாரு, மார்னிங்கில் காமிச்சாரு. ஸோ ஈவினிங்கில் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி அந்த வீடியோவை காமிக்கிறேன். அண்ட் இர்ஃபான் ப்ரோ பார்த்தாருன்னா கொஞ்சம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இர்ஃபான் ப்ரோ. ஸோ உங்களை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகி நான் இந்த ஃபீல்டுலேயே இறங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன். அண்ட் இர்ஃபான் ப்ரோட ஃபேன்ஸ் கூட என்னை சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவில் நான் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் கைஸ். அடுத்த தென் பை கைஸ்.